வணக்கம் புதிய இதயங்களே. இது முன்னேற்ற பாதை. முன்னேற்றம் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம்னா தன்முனைப்பு, முயற்சி இதெல்லாம் செஞ்சு முன்னுக்கு வருவதால் ஏற்றம் பெறுவதா முன்னேற்றம். பாதையும் இந்த முன்னேற்ற பயணமும் சரி குழந்தைகளுக்கும் மனிதர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருந்தாலும் இது மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுக்கும் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கும் கூட இந்த முன்னேற்ற பாதையானது இந்த நிகழ்ச்சியானது நமக்கு பயன்பட்டு வருகிறது என்பதுதான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. குட் லைஃப் நல்ல வாழ்க்கை என்ற ஒரு அமைப்பு தாம்பரத்தில் இருக்கிறது. அதனுடைய நிறுவனர் தலைவர் பாஸ்கரன் அவர்கள். பாஸ்கரன் என்றால் சூரியன், வெளிச்சம். இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுக்கும் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு கருணை தந்தையாகவே வாழ்ந்து வருகிறார் பாஸ்கரன் அவர்கள். மாஸ்டர் என்றால் சூரியன் என்று சொன்னேன். சூரியன் தான் இந்த வெளிச்சத்தை தருவார். அதாவது இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தை ஏற்றி வைத்திருக்கிறார் பாஸ்கரன் அவர்கள். வெளிச்சத்தை ஏற்றி வைத்திருக்கிறார் பாஸ்கரன் அவர்கள். ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, எஜுகேஷன் எப்படி இருக்கு, எப்படி பாத்துக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். They take care very good. They have good food. What I have to give. நான் இப்பொழுது உங்களை சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி. குட் லைஃப் சென்டர் குழந்தைகள் காப்பகம் நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க, எதனால ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லுங்க. இந்த குட் லைஃப் சென்டர் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக 1996 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருந்ததா? வாழ்க்கை என்பது வாழ்றது மட்டும் இல்லைங்க, வாழ வைக்கணும். அதுதான் வாழ்க்கை. அதான் குட் லைஃப் காப்பகம் பாத்தீங்களா, எவ்வளவு நிகழ்வா இருந்தது இல்ல. அதனால இந்த வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்காகவே வடிவம் எடுத்து வந்த பாஸ்கரன். ஒரு பாஸ்கரன் போராதுங்க, ஒரு 100 கோடி பாஸ்கரன் இந்த உலகத்தில் இருந்தால் இந்த மாதிரி வறுமையில் ஆட்பட்ட குழந்தைகள் எல்லாம் மீண்டு வருவதற்கான இதுதாங்க உண்மையில முன்னேற்ற பாதையான ஒரு நிகழ்வாக பதிவாக இருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் பல நல உதவி திட்டங்கள் செய்யறாங்க. இந்த குட் லைஃப் போன்ற காப்பகங்களும் இதற்கு உறுதுணையாக இருந்து இந்த அரசுக்கு பெருமை சேர்க்கிறாங்க. உங்களுடைய முன்னேற்றம் தொடர்ந்து கொண்டே பாதை வளர்ந்து கொண்டே வரும். நன்றி, வணக்கம்.